ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி வடை தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2 முள்ளங்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அடுத்து தோல் சீவிட்டு நல்லா 2 முள்ளங்கியும் நல்லா திருவி வச்சுக்கணும். தண்ணி முள்ளங்கியில் தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் வடிச்சிட்டு, ரொம்ப வடிக்க வேணாம், கொஞ்சம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கணும். அடுத்து 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு, ரொம்ப காரம் சேர்க்க வேணாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு, பச்சை கடலப்பருப்பு எடுத்து கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா. அடுத்து இதுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம், சோம்பு ஒரு வாடைக்காக சோம்பு போட்டுக்கணும். அடுத்து உப்பு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முள்ளங்கி இருக்குல்ல, அதில் இந்த அரைச்சி வச்ச அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கணும். அடுத்து இந்த மஞ்சத்தூள், சோம்பு, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். முள்ளங்கி பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இப்போ இந்த பதத்துக்கு வந்துடணும். இப்போ வடை தட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு அதில் நான் ஒரு வடையாக ஏற்கனவே உருட்டி வச்சுருந்தேன்ல, அதை ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுட்ருக்கேன். ஒரு வடையாக போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வேக வைங்க. இது முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வடை மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி முள்ளங்கி வீட்டில் இருந்தாலே அதை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு வடையாக நான் தட்டி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரு வடையாக போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஒரு வடையை எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வடை செஞ்சு பார்த்துட்டு. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒரு வடையை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன். அங்கே பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா இருக்குது பாருங்கள்.